பிறர் வாழ வாழ வேண்டும், பிறர் உடுத்த வேண்டும், பிறர் உண்ண வேண்டும். அத்தகைய பெருமகனார் இந்த விழாவை எடுத்திருக்கின்றார், எங்களையும் கௌரவப்படுத்தியிருக்கின்றார். நிறைந்த கல்வியாளர், உயர்ந்த பண்பாளர், விரிந்த பார்வையாளர், ஒப்பற்ற மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் உடையவர். இந்த தேசத்தினுடைய விடியல் என்ன சொன்னேன்? இந்த தேசத்தினுடைய விடியல் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பறையில் தான் தோன்றும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். இந்த தேசத்தினுடைய விடியல் ஒரு பள்ளியினுடைய வகுப்பறையில் தான் தோன்றும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். பெருமக்களே, அந்த விடியலுக்காக தான் உருவாக்கிய கல்விக்கூடங்களில் உள்ள வகுப்பறைகளை திறந்து வைத்து நாள்தோறும் கண்பிடித்து காத்திருக்கும் ஒரு மாபெரும் கருத்தாளர். ராமனுக்கு மட்டும்தான் இலக்குவனா? சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கும் ஒரு இலக்குவனார் உண்டு. யார் அவர்? பாலு இல்லையா? விருதினை வழங்கி சிறப்பிக்கும் பெருந்தகையாளர், தமிழக காவல்துறையினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர், நீங்கள் அறிந்தது. தேர்வு ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருந்தவர், இதுவும் நீங்கள் அறிந்தது. தேர்ந்த கல்வியாளர், அதுவும் உங்களையும். உயர்ந்த சிந்தனையாளர், அதுவும் உங்களுக்கு தெரியும். நேர்மை மிக்கவர், ஒழுக்கம் மிக்கவர், மனித நேயம் மிக்கவர், பண்பு மிக்கவர், திறமை மிக்கவர், பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவர் இன்றைய தலைவர். தினமணி நாளேட்டில் அவருடைய கட்டுரைகள் அணிவகுப்பை கண்டு, தினமணி நாளேட்டில் அவருடைய கட்டுரைகளுடைய அணிவகுப்பை கண்டு, எனக்கு காவல்துறை இல்லையா, அணிவகுப்பை கண்டு பிரமித்தவர்களில் நானும் ஒருவன். அது மட்டுமல்ல, சுருங்க சொன்னார், அவரது எண்ணற்ற வாசல்களில் அடியேன் ஒருவன். நேற்றைய தினம் ஒரு கட்டுரை, பகையும் ஈகையும் என்ற கட்டுரை அவர் படைத்தது. கல்லையும் கனிய செய்யும், யாரையும் ஈய செய்யும். கல்லையும் கனிய செய்யும், யாரையும் ஈய செய்யும். வள்ளுவனிடத்தில் ஒருவன் கேட்டான், புகழ் எங்கே நிற்கும் என்று கேட்டான். அவன் சொன்னான், இறப்பவர்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று சொன்னான். இறப்பவர்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று அவன் சொன்னான். அடுத்து கேட்டான், வள்ளுவன் நம்மை பார்த்து கேட்டான், அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரியின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. கட்டுரையினுடைய சாராம்சங்கள், நான் இப்பொழுது சொல்வது கட்டுரையினுடைய சாராம்சங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொன்னவனும் யார்தான்? அந்த வள்ளுவன் தான். பெருமக்களை நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம், சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகளாக நீங்கள் வாழுங்கள். சிறகுடிந்த பறவைகளுக்கு ஊட்டும் பறவைகளாக வாழுங்கள். யார் அந்த சிறகுடிந்த பறவைகள்? நடராஜே அவர்கள் சொன்னார்களே, திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார்களே, சமூகத்தில் எத்தனை பேர்கள் சிறகுடிந்து கிடைக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஊட்டும் பறவைகளாக வாழ வேண்டும் என்று நான் சொல்வது உண்டு அடிக்கடி. இன்னொன்று, மரக்கிளைகள் நீங்கள் பார்க்கலாம், குஞ்சுகளுக்கு ஊட்டுகின்ற பறவைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இன்னொரு இனமும் உண்டு, அந்த இனத்தில் ஏதாவது சிறகுடிந்து கிடக்கும் என்று சொன்னால் அவைகள் பறந்து சென்று என்ன செய்ய முடியாது, இறை தேட முடியாது. நன்றாக வலுப்பெற்ற சிறகுடைய பறவைகள் தன் குஞ்சுகளுக்கு ஊட்டுவது போல அந்த சிறகுடிந்த பறவைகளுக்கும் ஊட்டுமா? அதுபோல பெருமக்களே, சமூகத்தில் நாமளும் ஊட்டும் பறவைகளாக வாழ வேண்டும், ஊட்டும் பறவைகளாக வாழ வேண்டும். அடுத்து சொல்வேன் பெருமக்களே, இது எங்கே இருந்து தொடங்க வேண்டும்? பள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும். அடுத்து சொல்வேன், அந்த வணங்கிய மனிதர்களை வணங்குகிறேன், அதிலும் அவர்களை பெரியாழ்வார் மொழி கொண்டு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என்று. திருப்பூர் நகரம் தொழில் வளம் பெருக்க பெற்றது மட்டுமல்ல,
சான்றோர்களின் புகழ்வள பெருக்கத்தும் இந்த மண்ணுக்கு உண்டு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற புலமை மிக்க சான்றோர்களே, குழுமியிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கத்தை சொல்லுகிறேன். அடியேனுடைய ஆன்மீகம் சார்ந்த பணிகள் விருதுக்கான காரணங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. என்னது? ஆன்மீக பணிக்காக, அடுத்து மொழி சம்பந்தமான பணிக்காக, அடுத்து சமூகம் சார்ந்த பணிக்காக. 3. பெருமக்களே, நானும் சிலம்பு செல்வர், நான் ஆரம்பத்தில் சொல்றேன் தகுதியில்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அது விளக்க சொல்றேன். சிலம்பு செல்வர் மாப்பூசி அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பட்டம்? சிலம்பு செல்வர் என்ற பட்டம். சிலப்பதிகாரத்தை நன்கு ஊன்றி படித்தவர். அவரை இந்த போராட்ட காலகட்டத்தில், சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர் எந்த நூலை வாசித்துக் கொண்டிருந்தார் தெரியுமா? சிலப்பதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தான் சிலப்பதிகாரத்தில் விற்பனராயிற்று, மக்கள் எல்லாம் உங்களுக்கு சிலம்பு செல்வர் பட்டம் கொடுத்திருக்கிறார்களே, இன்னும் எதற்காக படிக்கின்றீர்கள்? அப்பொழுது மாப்போசி சொன்னாராம், இந்த பட்டத்தை வேற கொடுத்துட்டாங்க, இந்த பட்டத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, இன்னும் ஆழமாக படிக்க வேண்டியிருக்கின்ற. அதுபோல இந்த தமிழ் மாமணி என்ற விருது வேற கொடுத்துட்டாங்க, இதற்காக என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, இன்னும் ஆழமாக படிக்க வேண்டியதா இருக்குது. அடுத்து பெருமக்களே, என்னுடைய ஆன்மீகம் சார்ந்த பணிகள் உளவார திருப்பணிகள். நீங்கள் அறிவீர்கள், 1981 மே திங்களில் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிவாலயம், 390 மாதங்கள் 390 சிவாலயங்கள் உளவார பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. அப்பர் பெருமான் செய்த பணி, திருநாவுக்கரசு அவர்களே, நம்முடைய அப்பர் பெருமான் செய்த பணிகள் அது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்று இப்பொழுது பேசுகிறீர்களே, இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய முதல் மனிதர் யார் என்று சொன்னால் திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். முதல் மனிதர் யார் என்று சொன்னால் அந்த மூத்த திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய முன்னோடி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேலம், அவிநாசி, குண்டடம், குமாரமங்கலம் போன்ற திருத்தலங்களில் இருக்கக்கூடிய திருக்குளங்களை நாங்கள் தூரெடுத்தோம். அங்க நான் என்ன பார்த்தோம் தெரியுமா? இப்பொழுது இருக்கின்ற திருக்கோயில் திருக்குளங்கள் அனைத்துமே பெருமக்களே கழிவு பொருட்களுடைய சேமிப்பு கிடங்களாக கிடக்கும். கழிவு பொருட்களினுடைய சேமிப்பு கிடங்கள் எது என்று சொன்னால் நம்முடைய ஆலயத்தினுடைய திருக்குளங்கள் தான். நான் என்ன சொல்றேன் கேட்டு சொன்ன, பவானி, கொடுமுடி, காவிரி ஆற்றினுடைய அந்த தரைத்தலங்கள் படித்தரைகள் இருக்கல, அவைகளையும் தூய்மை செய்தோம். நாங்கள் பணியை தொடங்கினால் இரவு 6 மணி ஆனால் சாப்பிட மாட்டோம், முடிச்சாதான் சாப்பிடுவோம். அதை விட ஒன்று சொல்லுகிறேன், ஆச்சரியப்படுவீர்கள். நாங்கள் கொண்டு வந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவரவர்கள் கையில் என்ன சொல்ல வேண்டும், கட்டமுது கொண்டு வர வேண்டும். யாரோ சோறு போடுவார்கள் என்று சொல்லுகின்ற திருக்கூட்டம் அல்ல, அப்படிகள் திருக்கூட்டம். கட்டமுது கொண்டு போக வேண்டும். உங்களுடைய சோறுதானே என்று நீங்கள் எடுத்துச் செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கட்டமுதை எங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அவையை நாங்கள் குவியலாக்குவோம். அந்த குவியலை பகிர்வு முறையில் அனைவருக்கும் கொடுப்போம். 300, 400, 500, 400 நண்பர்கள். ஆலய பிரசாதத்தை விட அதிக அன்போடு பக்தி சிரத்தோடு உண்பார்கள். அதை பார்ப்பதற்கே கண்கள் 1000 வேண்டும். எங்கே இனம் இருக்கும் சொல்லுங்கள், பார்க்கலாம். இடம் கடந்த ஒரு நிலையை நாங்கள் எங்கே உருவாக்கினோம்? சிவாலயத்தில் உருவாக்கினோம். நான் சொல்ல விரும்புவது, இது ஆலயத்தோடு நிற்கக்கூடாது. இந்த பணி ஆலயத்தில் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இந்த ஆன்மீக இயக்கம் ஊர் மக்கள் இயக்கமாக தோன்ற வேண்டும். ஊர் மக்கள் இயக்கமாக தோன்றும் என்று சொன்னால் அந்த ஊரும் தூய்மைப்படும், நீர் நிலைகளும் தூய்மைப்படும், ஆரோக்கியம் தம்மை இருக்கும். ஆரோக்கியம் எங்க இருக்கும்? நம்ம சக்தியில் இருக்கும். அப்படித்தானே